ஹாய் மச், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்பர்ஸ், ஆப்பரேஷனல் நம்பர்ஸ். நம்ம நம்பர் சிஸ்டம்னு ரொம்ப சிம்பிளா பார்த்திருப்போம். இதுதான் இந்த வீடியோ சீரிஸ்லயே நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்க வேண்டியது. ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் போடுறேன். இது வந்துட்டு நம்ம பேங்க் எக்ஸாம் சிலபஸ் கவர் பண்ற 100 வீடியோ சீரிஸ்ல இது வந்துட்டு 5th வீடியோ. கண்டிப்பா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேட்கலாம். அடுத்து என்ன என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வித்யா. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரைனர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ரேஷன் ஆன் நம்பர்ஸ் இது ரொம்ப பேசிக் தான், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வந்துட்டு ம், இது நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டினுக்கு சில ட்ரிக்ஸ் தெரியணும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நம்ம பேசிக் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம எதுல டினோட் பண்றோம் அப்படின்னா, டிஜிட்ஸ்ல டினோட் பண்ணுவோம். 0 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 10 டிஜிட்ஸ் தான் வந்துட்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் இந்த டிஜிட்ஸை வந்துட்டு நம்ம நியூமரல்ன்றது டினோட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எந்த இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம்ன்றதெல்லாம் நம்ம டினோட் பண்ணுவோம். நம்ம மோஸ்ட்லி இந்தியன் நம்பர் சிஸ்டம்ல தான் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakhs, 10 lakhs, crore, 10 crore. ஓகேவா? இப்படிதான் டினோட் பண்ணுவோம். ஆனா இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் நம்ம ஃபாரின்ல எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், அடுத்து பில்லியன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்றது. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ஃபேஸ் வேல்யூ என்ன, பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ் வேல்யூனா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு. 6573 நம்பர் இருக்கு. ஓகே. இப்போ 3யோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 தான், சேம் தான். 6ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம ஃபேஸ் வந்துட்டு நம்ம மாறாது. அதனால 6ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 6 தான். 5ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னா 5 தான். ஆனா பிளேஸ் வேல்யூனா எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ 6872ன்னு இருக்கு. இப்போ 7னோட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படி கேக்குறாங்க அப்படின்னா, 7 எங்க இருக்கு? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000. ஓகேவா? அப்போ 10th பிளேஸ்ல இருக்கு. அப்போ 17. இப்போ 8 100 பிளேஸ்ல இருக்கு. அப்போ 800. இதுதான் ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ. இதுல நம்மளுக்கு டைரக்டா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூல வந்துட்டு 2 இருக்கு, ஃபேஸ் வேல்யூ 3 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது சில ரீசனிங்ல தான் கேட்பாங்க, ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூன்ட்டு மென்ஷன் பண்றது. அதனால தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்பர்ஸோட டைப்ஸ். நம்பர்ஸோட டைப்ஸ்னா நம்ம மெயினா பாக்குறது நேச்சுரல் நம்பர், whole number, integers. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1ல இருந்து அப்படியே ஆரம்பிக்கும். 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர்னா 0வையும் சேர்த்துக்கணும். 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இன்டிஜர்ஸ்னா அதுல நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், டாட் இருக்கும். ஏன்னா இன்டிஜர்ஸ்ல தான் ரேஷனல் இர்ரேஷனல் எல்லாமே வரும். ஓகேவா? அப்போ வந்துட்டு ஒரு லிமிட்ல இருந்து வருது நம்பர்ஸ். -2, -1, 0, 1, 2 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் இன்டிஜர்ஸ். இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்ததா பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் பண்ண முடியறது. அதுதான் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும்னா தன்னோட நம்பர் அதாலையும். இப்போ 7 வச்சுக்கலாம். 7 வந்துட்டு வேற ஏதாவது டிஜிட்ல நம்பர்ஸ்ல வந்து டிவைட் ஆகுமா? ஆகாது. 1ஆல டிவைட் ஆகும் = 7. அதே மாதிரி தன்னால 7/7 அது டிவைட் ஆகும். இந்த மாதிரி தான். அப்போ 2
3 2 3 5 7 இதெல்லாமே வந்துட்டு பிரைம் நம்பர். ஓகேவா? அடுத்ததா ஈவன் நம்பர் ஆட் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஈவன் நம்பர்னா 0 2 0 வந்துட்டு எய்தர் ஈவன் ஆர் ஆட். ஈவன் நம்பர்னா 2 4 6 8 10 அப்படியே போகும். ஆட் நம்பர்னா 1 3 5 7 9 இப்படியே போகும். அடுத்தது பிரைம் நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். டிவிசிபிலிட்டி ரூல் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க வந்துட்டு டிவிசிபிலிட்டி ரூல்னு டைரக்டா கொஸ்டின் கேட்கல அப்படின்னாலும் நம்ம சில டிவிஷன் வந்துட்டு சம்ல சால்வ் பண்றதுக்கு இந்த நம்பர் 3ஆல ஆகுமா, இந்த நம்பர் 7ஆல ஆகுமா அப்படின்ற டிவிசிபிலிட்டி ரூல் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ 2 வரிசையா பார்ப்போம் எந்தெந்த டிவிசிபிலிட்டி ரூல்னு. இப்போ 2ல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அதோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு ஈவன் நம்பரா இருக்கணும். அதுதான் ரூல். இப்போ ஒரு நம்பர் இருக்கு. 5 8 7 இருக்கு, 5 8 8 இருக்கு. இப்போ இதுல எது வந்துட்டு 2ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா ஈவன் நம்பர்ல முடிச்சிருக்கிறது மட்டும்தான் 2ஆல டிவிசிபிள் ஆகும். அடுத்தது 3ஆல 3ஆலையும் 9ஆலையும் பண்றது ரொம்ப ஈஸி. அதோட சம் ஆஃப் தி நம்பர் should divide by 3 or 9 respectively. இதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ நம்பர் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 6 9 5 4 2 1. இப்போ நான் இதை ஆட் பண்றேன். 6 plus 9 15 15 20 24 26 27 equal to 27. இப்போ இது வந்துட்டு 3ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இந்த 27 வந்துட்டு 3 டேபிள்ல வருமா? வரும். 3 9s are 27. அப்போ இது வந்துட்டு கண்டிப்பா டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரியே 9 டேபிளுக்கு 9ல டிவிசிபிள் ஆகுமான்னு பார்த்தா இத எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் வச்சிருக்கோம்ல, இந்த ஆன்சர் வந்துட்டு 9ஆல ஆகணும். அப்படின்னா 9 டேபிள்ல ஆகும் அப்படின்னு அர்த்தம். இது 9 டேபிள்ல வருமா? வரும். அதனால வந்துட்டு இது 9 டேபிள்ல ஆகும். எல்லா 3 டிஜிட்ல 3ல டிவிசிபிள் ஆகுற நம்பர்ஸும் 9ஆல டிவிசிபிள் ஆகும்ன்றது கிடையாது. ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா 4ஆல டிவிசிபிள் ஆகுறது. 4ஆல டிவிசிபிள் ஆகுறதும் 2ஆல டிவிசிபிள் ஆகுறதும் ரொம்ப சிமிலரா இருக்கும். ஏன்னா 2ஆல டிவிசிபிள் ஆகுறது லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு ஈவனா இருக்குன்னு பார்த்தோம். ஆனா 4ஆல இருக்கிறது லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் வந்துட்டு 4 டேபிள்ல வரணும். அப்படின்னா இது வந்துட்டு 4ஆல டிவிசிபிள் ஆகும்ன்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்திருக்காங்க. 4 9 6 1 7 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இது வந்துட்டு 4ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் 4ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்றது பார்த்தா போதும். அப்ப 4ஆல அடிச்சு கொடுப்போம். 4 1 is 4 4 9s are 36 ஆகுது. அப்ப இந்த ஹோல் நம்பருமே 4 டேபிளால டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ அடிஷனல் கொடுக்கலாம். இப்போ அடுத்து 5 டிவிசிபிலிட்டி ரூலும் 10ம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ 5ஆல ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 0 இல்லைன்னா 5 இது 2ல இருந்ததுன்னா 5ஆல டிவிசிபிள் ஆகும். 10ஆல டிவிசிபிள் ஆகணும்னா லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 0 ஆகலாம் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது 2 3 4 பார்த்துட்டோம், 5 பார்த்துட்டோம், 6 பார்த்துட்டோம். 6 வந்துட்டு என்ன ஆகணும்னா ஒரு நம்பர் வந்துட்டு 2ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், அதே சமயம் 3ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். அதாவது லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராகவும் இருக்கணும், சம் ஆஃப் தி டிஜிட் 3ஆல டிவிசிபிள் ஆகணும். அப்படின்னா அந்த நம்பர் 6ஆல ஆகும் அப்படின்றது அர்த்தம். அடுத்து 7 டிவிசிபிலிட்டி ரூல். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 5 2 7 8. இந்த நம்பர் 7ஆல டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு பாக்குறதுக்கு இந்த லாஸ்ட் நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 16 வரும். அந்த 16 இந்த பேலன்ஸ் இருக்க 3 டிஜிட்ல மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன வரும்? 1 1 5. அடுத்ததா இங்க இருக்க லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2 வருதா? இங்க 2 2ஓட
இங்க மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 49. 49 வந்துட்டு 7 டேபிள்ல வருமா? 7 7s are 49ல. அப்போ இது வந்துட்டு 7ஆல டிவிசபிள் ஆகும். இந்த நம்பர் வந்துட்டு 7ஆல டிவிசபிள் ஆகும். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 8ஆல டிவிசபிள் ஆறது ஈஸி. 8 டிவிசபிலிட்டி ரூலுக்கு வந்துட்டு ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. இந்த 2, 4, 8க்கு வந்துட்டு சிமிலாரிட்டி இருக்கு. 2ல டிவிசபிள் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பரா இருக்கான்னு பார்ப்போம். 4ஆல டிவிசபிள் ஆகிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம்? 4 டிவிசபிலிட்டி ரூலுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் வந்துட்டு 4 டேபிள்ல வந்திருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரியே 8ஆல டிவிசபிள் ஆகுதானா லாஸ்ட் 3 டிஜிட்டை பார்க்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு 8 டிவிசபிலிட்டிக்கு இங்க பார்ப்போம். 6032 அப்படின்னு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் வந்துட்டு 8ஆல டிவிசபிள் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட்ல என்ன வருது? 032. இந்த 32 வந்துட்டு 8 டேபிள்ல வருமா? வரும். அப்ப வந்துட்டு இது டிவிசபிலிட்டி ரூல்ல வந்துரும். வேற இன்னொரு சம் பார்ப்போமா? 29216. இதுல லாஸ்ட் 3 டிஜிட்டை பார்ப்போம். லாஸ்ட் 3 டிஜிட் டிவைடட் பை 8ன்னு போடலாம். 8 2s are 16. பேலன்ஸ் 5. 7 8s are 56. ஓகேவா? அப்போ நம்மளால சால்வ் பண்ண முடியுது. பாயிண்ட்ல எல்லாம் எதுவும் வரல. அப்போ இது டிவிசபிள். 29216 வந்துட்டு 8ஆல டிவிசபிள் ஆகும். அடுத்து 9ஆல டிவிசபிள் ஆகுதுன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவைடட் பை 9 பார்த்துட்டோம் ஆல்ரெடி. 10ம் பார்த்தாச்சு. 11 பார்ப்போம். இது டிவிசிபிலிட்டி ரூல் வந்துட்டு ஒரு தனி டாபிக்கா பார்க்கலாம். ஆனா இந்த நம்பர் சிஸ்டம் வந்துட்டு சின்ன டாபிக்ன்றதுனால இதோடய சேர்த்து கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு 11 டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்ப்போம். ஒரு நம்பர் இருக்கு. 40172 நம்பர் இருக்கு. 11 டிவிசிபிலிட்டி ரூலுக்கு ஆல்டர்னேட் நம்பர்லாம் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 4 + 1 5 5 + 2 7. அடுத்து இங்க இருக்க ஆல்டர்னேட் நம்பரை கீழே நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்ல அதை ஆட் பண்ணணும். அப்போ வந்துட்டு அது 7. 0 + 7னா 7. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா ஒன்னா 0 வரணும், இல்லைன்னா 11 வரணும், இல்லைன்னா 11 டேபிள்ஸ்ல ஏதாவது ஒண்ணு வரணும். அப்படின்னா 11 டேபிளால ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இன்னொரு சம் பார்ப்போமா? கொஞ்சம் பெருசா பார்ப்போம். 60268556. ஓகே, இப்போ ஆல்டர்னேட் நம்பர்ல ஆட் பண்ணுவோம். 6 + 2 8, 8 + 8 16, 16 + 6 22. அடுத்து இங்க ஆல்டர்னேட் 0 + 6, 6 + 5 11. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 11 வருதா? அப்போ வந்துட்டு இது 11 டேபிளால ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்றும் பெருசா தேவைப்படுறது இல்ல. நம்மளுக்கு திருப்பி திருப்பி வந்துரும். ஏன்னா இப்போ 12 டேபிளால டிவிசபிலிட்டி ஆகணும் அப்படின்னா 4 × 3s are 12. அப்ப 4ஆலையும் 3ஆலையும் ஆச்சுன்னா 12ஆல ஆகும் அப்படின்றது அர்த்தம். இப்படியே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, இந்த எல்சிஎம் பாக்குறதுக்கு நம்ம ஒரு சம் எடுத்துக்கலாம். 72 108 2100. இப்போ இதை வந்துட்டு டிவைட் பண்ணலாம். பேசிக்கா போறதுனால நான் 2ல டிவைட் பண்றேன். 2 3 6 2 18 2 9 3 3. அடுத்தது இங்க 2ஆலனா 5 4 2 7 3 9 3 3. எஃப்ல ஒரு சம் எடுத்துக்கலாம். எல்சிஎம்ல ஒரு சம் எடுத்துக்கலாம். 72 108 2100. இது மூணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பேசிக்ல இருந்து போவோம். 2ஆல டிவைட் பண்ணுவோம். 2 3 6 2 18 2 9 3 3. இதை 2ஆல பண்ணா 2 54 2 27 3 9 3 3. அடுத்தது இது 7 டேபிள்ல போலாம். அப்போ 300 300னா 3 டேபிள்ல போலாம் 100. அடுத்து 2ல போலாம் 50, 2ல போனா 25, அடுத்து 5 5. இப்போ எழுதுவோமா? இங்க என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் 72க்கு 2 cube into 3 square. அடுத்தது 2 square into 3 cube.
அடுத்தது இங்க 7 into 3 into 2 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர். எல்சிஎம் பொறுத்தவரை நம்ம எல்லாமே எழுதணும். ஹெச்சிஎஃப்னா மூணு ஃபேக்டர்ல எது காமனா இருக்கோ அதை மட்டும் தான் எழுதுவோம். இங்க அப்படி இல்லை. இங்க வந்துட்டு எல்லாமே எழுதணும். அப்போ இந்த 2 டேர்ம்ல எடுத்துட்டோம்னா எது ஹையஸ்ட்? 2 கியூப் தான் ஹையஸ்ட். அப்போ 2 கியூப் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 கியூப் இன்டூ 3ல என்ன ஹையஸ்ட்? 3 கியூப் தான் ஹையஸ்ட். அடுத்தது 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, இங்கே 3 எழுதியாச்சு. அடுத்தது இங்க 7 இருக்கு, 3 எழுதியாச்சு, 2 கியூபே எழுதியாச்சு. அதனால 2 ஸ்கொயர் தேவையில்லை. அடுத்தது 5 ஸ்கொயர். இவன் சால்வ் பண்ணுவோமா? 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27 இன்டூ 7 இன்டூ 25. 27 இன்டூ 25 வந்துட்டு 675 இன்டூ 56. 56 0 3 5 4 5னா 5 7 3 3. அப்போ 0 0 8 7 3. இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது கொஸ்டின் பார்ப்போம். சும்மா 2 கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். ஏன்னா இது ஈஸியா தான் இருக்கும். இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நான் நிஜமாவே காலேஜ்ல வந்துட்டு எக்ஸாம்ல இன்டர்வியூக்கு எக்ஸாம் வைப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும். 4 8s 32, 2 மட்டும் வச்சுக்கலாம். 2 4s 14, 4 மட்டும் வச்சுக்கலாம். 4 3s 12, 2. அப்போ 2 தான் ஆன்சர். இவ்வளவுதான். இது தெரியாம நான் ஃபுல்லாத்தையும் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 7 பவர் 105? அதுதான் இப்படி எழுதியிருக்கேன். யூனிட் டிஜிட் பத்தி வந்துட்டு தெளிவா இன்னொரு வீடியோல நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். இப்ப நான் வந்துட்டு இது சிம்பிளா மட்டும் சொல்றேன். இந்த லாஸ்ட் யூனிட் என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 7ஓட இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட சைக்கிள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சைக்கிள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 7 பவர் 1னா 7, 7 பவர் 2னா 49, 7 பவர் 3னா 343, 7 பவர் 4னா 12042, 7 பவர் 5னா இங்க வந்துட்டு 70. ஓகே, என்னமோ வந்துட்டு போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க 7 9 3 1 திருப்பி 7 வந்திருக்கு. அப்போ எவ்வளவுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுது? 4 நம்பர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி 7 ரிப்பீட் ஆகுது. அப்போ 4 தான் இதோட சைக்கிள். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 105 4 ஆல டிவைட் பண்ணணும். 4 ஆல் டிவைட் பண்ணா 2s 8, பேலன்ஸ் 2 5, 4 6 24, 24, ரிமைண்டர் 1. அப்போ இந்த ரிமைண்டர் 1 இதுல போய் பார்க்கணும். 7 பவர் 1 நான் என்ன ஆன்சர்? 7. அப்ப ஆன்சர் வந்துட்டு 7 தான் ஆன்சர். இப்ப ரிமைண்டர் 2 இருந்துச்சுன்னா இந்த 7 பவர் 2ல பார்க்கணும். யூனிட் டிஜிட் 9. ஓகேவா? இப்படிதான் பார்க்கணும். இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக். நம்மளுக்கு வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன்ல டைம் எடுக்கக்கூடிய டாபிக். அதனால நம்ம வந்துட்டு செப்பரேட்டா இன்னொரு வீடியோல பார்ப்போம். இதுவும் வந்துட்டு யூனிட் டிஜிட் இந்த ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம யூனிட் டிஜிட் வந்து தனியா ஒரு டாபிக்ல பார்க்கலாம். அதோட ஷார்ட்கட்டோட சேர்த்து பார்ப்போம். ஓகேவா? இந்த ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்துட்டு மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு. இந்த மைனஸ் எக்ஸ் இங்கிட்டு கொண்டு போயிட்டு இதை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அப்ப 3251 பிளஸ் 587 பிளஸ் 369 மைனஸ் 3007. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சா எக்ஸ் வந்துடும். இப்பெல்லாம் நம்ம எக்ஸாம்ல எழுதிட்டு இருக்க மாட்டோம், நம்ம மைண்ட்லயே போட்டுறணும். 1 plus 7னா 8, 8 plus 9னா 17, 17 minus 7னா 10, 0 வந்துடுதா? 0 எழுதிக்கலாம். 1னா 6, 14, 20, இங்க 0 இருக்கு. 20 minus 0னா 20 தான், 0 போட்டுக்கலாம். இங்க 2, 4, 9, 12, இங்க 0, 12 minus 0னா இங்க 2. இப்போ வந்துட்டு 200 வந்துருச்சா? நம்மளுக்கு 00 வந்த போதே தெரிஞ்சிருக்கணும் 1300 இல்லைன்னா 1200 தான் வரணும். இப்போ 200 வந்துருச்சு. அப்போ 1200 தான் ஆன்சரு. இப்படிதான் பண்ணணும். ஃபுல்லாலாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.
ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் மோஸ்ட்லி அடுத்த வீடியோ வந்துட்டு இந்த யூனிட் டிஜிட்ல கொண்டு வருவேன். அது வந்துட்டு நான் இது கொஸ்டின் எடுக்கும்போது ஞாபகம் இல்ல. யூனிட் டிஜிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதனால வந்துட்டு அத ஒரு செப்பரேட்டா பார்ப்போம். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு டைம ரொம்ப சாப்பிடும் எக்ஸாம்ல. ஓகே. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.